கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்ததை உலகமெங்கிலும் நினைவு கூறுகிற ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்பது இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இருக்கிறது. அதைத்தான் இந்த நாளிலே உலகம் எங்கிலும் நினைவு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பது 100% உண்மையாக இருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அற்புதமான தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்றைக்கு வேதத்தில் தியானிக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே மரித்த காரணத்தை வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு கிறிஸ்து தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே சுமந்தது வெறும் ஒரு மரச்சிலுவை அல்ல. நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். அதை சுமந்து தீர்த்து வெற்றி பெற்றார். நாம் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு பாவத்துக்கு மரித்தவர்களாய் மாறுவதற்கு தேவன் நம்மளை உயர்ப்பித்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அடுத்த வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பாவத்திற்கு மரிக்கும்படியாக நீதிக்கு பிழைக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை இந்த நாட்களிலே சிலுவையில் மரித்து உயர்த்தெழுந்ததுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் அவருடைய பாவத்துக்காக மரிக்கலை, நம்முடைய பாவத்துக்காக ஒரே தரம் மரித்தார். அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களுமாய் இருங்கள்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம பாவத்தில் மரித்து போய் இருந்தவர்களாக இருந்தோம். நீங்கள் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே நம்ம பாவத்தில் பழைய மனுஷனாகிய அந்த பாவ சரீரத்தில் நம்ம வாழ்ந்து நம்ம எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் என்று எபேசியரில் பவுலப்போஸ்தலன் அழகாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகி இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பாவத்தில் மரித்து போய் கிடந்தோம். அக்கிரமங்களில் பாவங்களில் மரிச்சிருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்ததுனால என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்த நம்மளை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உயிர்ப்பிச்சிருக்கிறார்.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்து அந்த பாவ பழக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. அவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகணும். இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து முதலாவது உயிர்த்தெழணும்னு விரும்புகிறார். பாவத்தில் மரித்து கிடக்கிற மனுஷன் எப்படியாகிலும் அதிலிருந்து விடுதலை பெறலாம்னு தன்னுடைய சுய முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆனால் அவனுடைய சுய முயற்சி ஒரு நாளும் அவனுக்கு கை கொடுக்காது. ஒரு மனுஷன் பாவத்தில் சிக்கிட்டோம்னா அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அவன் அதுக்கு அடிமையாயிருவான். குடிக்கு அடிமையானவங்க, விபச்சாரத்துக்கு அடிமையானவங்க, பலவிதமான அசுத்த பாவங்களுக்கு அடிமையானவங்களெல்லாம் பாருங்கள், அவங்க அடிமை ஆயிட்டா அப்புறம் அவங்களால எழும்பி மேலே வரவே முடியாது. பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி விடும். பாவம் ஒரு மனுஷனை கெடுத்து போடும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மரித்து போக பண்ணும். அதான் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய உங்களை என்று சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நம்மளை அந்த அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் உயிரோடு எழும்ப பண்ணும்படியாகத்தான். இன்னும் நீங்கள் கலாத்தியர்களின் நிருபர் 2ஆம் அதிகாரம் 20 வசனத்தை படித்து பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறோம். பாவத்தில் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததுனால பாவத்தில் மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனுஷன் இன்னும் எப்படி இருக்கிறான்? நான் சொல்கிறான், நான் அல்ல, நான் இப்போ பிழைச்சிருக்கிறேன், ஆனால் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் தான் நான் பிழைச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எழுப்பிட்டார்னா எப்படி அவர் மரணத்தை விட்டு உயிரோடு எழும்பினாரோ அதே மாதிரி நம்மளை பாவத்திலிருந்து உயிர்த்தெழ பண்ணிட்டார்னா இனி நம்ம பிழைக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் பிழைக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தில் பிழைக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி பாவத்தில் அடிமையாகி சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த பாவத்தை உங்களால் விட முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக சிலுவையில் மரித்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்து உங்களை இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். என்னென்ன பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது? கொலோசியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, இப்படிப்பட்ட பாவமெல்லாம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி அவன் மேலே எழும்பி வர முடியாதபடிக்கு அவனை அப்படியே கட்டி போடுகிறது. உங்களை இன்றைக்கி எந்த விதமான பாவம் கட்டி இருக்கிறது? நீங்கள் இன்றைக்கி விடுதலை பெற விரும்புகிறீங்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு விடுதலையை தந்து உங்களை இன்றைக்கி உயர்த்தும்படியாக அவர் விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. இன்னும் நீங்கள் ஒரு வசனத்தை கூட பாருங்கள். 2 கொரிந்தியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் படிக்கும்போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாராம்? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? எப்படி நம்ம நீதிக்கு பிழைக்க போகிறோமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மளை நீதிமானாக மாற்றுறதுக்கு, நீதிமானாக உங்களை வைக்கிறதுக்கு.
அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி உங்களையே நீங்கள் நீதிமான் ஆக்கவே முடியாது. நீங்கள் என்னதான் கிரியை செஞ்சாலும், நீங்கள் என்னதான் காரியங்களை செஞ்சாலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளவே முடியாது. நீங்கள் தான தர்மம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கலாம், கஷ்டப்படுறவங்கள ஆதரிக்கிறவங்களா இருக்கலாம், இன்னும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் புண்ணிய காரியங்களெல்லாம் செய்கிறவங்க. ஒன்றுமே நம்முடைய சுயநீதி ஒரு நாளும் தேவனுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. அதையெல்லாம் கரை புரண்ட ஒரு கந்தையை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தேவனுடைய இரக்கத்தினால, அவருடைய இரத்தத்தினால, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால, அவரை விசுவாசிக்கிறதன் மூலம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு நீதி உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். அப்படிப்பட்ட மனுஷன்தான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியும். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் 1 பேதுரு 2:24 படிக்கும்போது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்கிறாரு, அதே நேரத்தில் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகமும் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வியாதியில் மிகுந்த கஷ்டப்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியலையா, கொடிய ரோகத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறேன், மருத்துவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலை, என் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாறிட்டு, எனக்கு குடும்பத்தை கவனிக்க முடியலை, பிள்ளைகளை கவனிக்க முடியலை, எதிர்காலமெல்லாம் கேள்வி ஆகிவிட்டு நான் என்ன செய்வேன்னு தெரியலை, இந்த வியாதியின் கொடூரத்தில் மிகுந்த அழுது கொண்டு இருக்கிறேன், படுக்கையில் கிடைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்குறவங்க ஏதோ சில வியாதியை குறித்து ரொம்ப மனசுக்குள்ளே கவலைப்பட்டு பயந்து கொண்டு கூட இருக்கலாம். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ பயந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ரோகங்களுக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தினால, தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. நீ விசுவாசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கொடிய ரோகமாக இருந்தாலும் விசுவாசிச்சு பாருங்க, இயேசுவின் தழும்புகள் உங்களை சுகமாக்கும். மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு வழி இல்லையா, பணம் இல்லையா, அல்லது பயமாக இருக்குதா, ஏதாவது டாக்டர் கொடிய ரோகம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால நமக்கு விடுதலையும் மன்னிப்பையும் சுகத்தையும் கொடுப்பார். எப்போ தெரியுமா? அவரை விசுவாசிக்கும் போது. அவர் அதற்காகத்தான் மரித்தார். உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், உங்களுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், நம்முடைய வியாதிகளுக்காக அவர் மரிச்சிருக்கிறாரு. அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்துட்டார். அதுதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு உயிர் தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அந்த விடுதலையை இயேசுவின் நாமத்தில் பெற விரும்பினால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த விடுதலையை தர விரும்புகிறார். இயேசு யாருக்காக மரித்தார்? கிறிஸ்தவங்களுக்காகவா? நிறைய பேர் இப்படி தான் தப்பாக யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அது கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், அவர் கிறிஸ்தவர்களுக்காகத்தான் மரித்தார். இல்லை, வேதவசனம் சொல்லுகிறது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாதவராய் தரிசனமாவார். கிறிஸ்து யாருக்காக? அநேகருக்காக. எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்னுடைய தோளிலே சுமந்தார். எல்லா மனுஷனுக்காகத்தான் அவர் சிலுவையில் மரிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியில் உள்ள சகல மனுஷனும் பாவி என்று ரோமர் 2:23 நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் அல்லவா? எல்லா மனுஷனுடைய பாவத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் யாராக கூட இருக்கலாம், நீங்கள் எந்த மதமோ எந்த மார்க்கமோ, அது ஒன்றும் இயேசுக்கு பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் மதத்தின் தலைவரும் கிடையாது, அவருக்கு ஒரு மதமும் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்படின்னா கிறிஸ்தவ மதம்னு சொல்கிறாங்களே, அது சிலர் அதை மதம் ஆக்கிட்டாங்க. ஆனால் மதம் அல்ல, ரட்சிப்புக்கான ஒரு வழி, மீட்புக்கான ஒரு வழி, விடுதலைக்கான ஒரு வழி. எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விடுதலையாக முடியும். அதுக்கு இயேசு ஒருத்தரை பரிகாரியாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்.
இன்றைக்கி அந்த விடுதலையை உங்களுக்கு கிறிஸ்து தர விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் சிதறுண்டு போய் இருந்தோமா? வேத அடுத்த வசனத்தில் படிக்கும்போது சிதறுண்டு ஆடுகளைப் போல இருந்தோம், இப்பொழுதோ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணி மாணவரிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி 25வது வசனம் சொல்லுகிறது. சிதறப்பட்டு பிசாசு சிதறடிக்க வருகிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், எல்லாரையும் சிதறடிச்சு போட வருகிறான். ஆனால் இயேசு அப்படி இல்லை. மேய்ப்பனை போல, பிரதான மேய்ப்பரை போல நம்மளை கண்காணித்து பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க. கடன், வியாதி, கொடுமை, பாவம், பிசாசனுடைய போராட்டம், செய்வன கட்டுகள் என்னதான் இருக்கட்டும், யாராலுமே தீர்வு இல்லைன்னு சொல்லி எழுதி தள்ளுனா கூட பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். அதற்காகத்தான் அவர் வந்தார். எனவே நான் இந்த நாளில் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இன்னிருந்து விசுவாசிச்சு பாருங்கள், அவரை பின்பற்றி தீர்மானித்து பாருங்கள், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த உயிர்ப்பின் வல்லமை இந்த நாளில் கிரியை செய்யட்டும். அவங்க அக்கிரமத்தில் மரித்து கிடக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, எழும்பி வர வழியே இல்லைன்னு சொல்லி அதுக்குள்ளேயே மூழ்கி 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 தன்னுடைய ஆவியை கெடுத்து, ஆத்மாவை கெடுத்து, சரீரத்தை கெடுத்து அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவனாய கர்த்தர் நாளில் உயிர்ப்பிப்பீராக. வியாதியில் சிலர் கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்குவீராக. சத்துரு ஆடுகளைப் போல சிதறடிக்க பண்ணியிருக்கிறான், விடுதலையாக்குவீராக உங்கள் பிள்ளைகளை. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் இரக்கமும் தயவும் அன்பும் கிருபையும் அளவில்லாமல் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.